மகர ராசிக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்கும்? மகர ராசிக்காரர்களுக்கு விநாயகர் வழிபாடும் மகான்கள் வழிபாடும் விசேஷமான பலனை தரும். 7.5 சனியிலிருந்து பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்கிறீர்கள். கண்டிப்பாக மகரத்திற்கு பல்லு பிரச்சனை, தொண்டை பிரச்சனை, கழுத்திலிருந்து தலை சம்பந்தப்பட்ட உறுப்புகள் விஷயத்தில் அதீத கவனம். ஷோல்டர் பெயின் திடீரென்று பெரிதாக்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதீத கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சனி 3ஆம் இடத்தில் இருப்பதும் மகர ராசிக்கு சனிதான் அதிபதி என்பதனால் உடற்பயிற்சி ஒரு 30 நிமிடம் தினமும் செய்ய செய்ய மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி செய்ய செய்ய யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். திருவோண நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி சந்திரனின் நட்சத்திரம் என்பதனால் அப்பப்போ மனம் மாறிக்கினே இருக்கும். அதனால் திருவோணத்துக்கு தான் அது இருக்குமானா இல்லை, மகரத்துக்கு மொத்தமாகவே இருக்கும். அதனால் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி அற்புதமான அமைப்பு. கணவனாக இருந்தால் மனைவியிடம் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டுவதும், மனைவியாக இருந்தால் கணவனிடம் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டில் உருண்டு கொள்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் தான் குழப்பங்கள் காணப்படும். வண்டி வாகனத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். 8ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் படிக்கட்டில் ரஜினி ஸ்டைலில் இறங்கினீர்கள் என்றால் அதனுடைய விஷயம் என்னவாகும் என்பதை மருத்துவமனையிலிருந்து நீங்கள் அப்புறமாக யோசிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். ஹீல்ஸ் போடக்கூடிய மகர ராசி பெண்கள் அதீத கவனமாக இருக்கணும். மால்ஸில் போடுறது, ஃபங்க்ஷனில் போடுறது எல்லாம் வேணாம். இருக்கிற காலுக்கு இருக்கிற செருப்பு போதும்னு மாற்றிக்குங்க. மற்றவர்கள் மெச்ச வேண்டும் என்று காலில் தான் மகரத்துக்கு படக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பெரிய சிக்கல் ஏற்பட்டுவிடும். அப்படியே டக்குன்னு ஃப்ராக்சர்லாம் கொண்டு வந்துடும். செல்வி சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயவு செய்து எல்லாமே நல்லா இருக்கு, சந்தோஷமாக அனுபவிச்சுக்குங்க. பெரிய பணம், பெரிய புகழ், பெரிய பேர், எனக்கு எந்த ஷேரும் கொடுக்காதீங்க. ஆனால் காலை கொஞ்சிட்டு இருந்தாலும் சொன்னதுனால தான் வந்ததுன்னு என்னை திட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தப்பு. அதை மட்டும் மகர ராசிக்காரர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். சின்ன வயது பசங்கங்க ஃபிகருக்காக இல்லை யாராவது மெச்ச வேண்டும் என்பதற்காக வீலிங்கெல்லாம் செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரேடாக வீலில் ஏற்ற வேண்டியது தான். அதனால் கவனமாக பார்த்துக்கொள்வது மகரத்துக்கு முக்கியம். மகர ராசி குழந்தைகளை பெற்றோர்கள் வாகனத்தில் கவனமாக இருக்குமாறும் சட்ட சிக்கலில் ஈடுபடாமல் இருப்பதும் கூடா சகவாசம் கேடு விளையும் என்பதை பார்த்து கொள்ளுங்கள்.